செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தமிழ் முக்கியமான பார்த்திங்கன்னா எக்ஸாமு குறித்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் A to Z வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு 24ஆம் தேதி அதாவது மண்டே ஓகேங்களா, மண்டே எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே தீவிரமாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகணும் அப்படின்றதுனால பப்ளிக் எக்ஸாம் எழுதினதை விட இது ரொம்ப முக்கிய எக்ஸாமாக பார்ப்பீங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம ஃபெயிலாக இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் ஆகணும், அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்லையும் ஒரு நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா செல்லக்குட்டீஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த தேர்வில் எல்லாருமே வெற்றி பெறுவீங்க. அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் 24 ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 12th தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே நல்லா படிங்கப்பா ஓகேங்களா. உங்களுக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனை கையெழுத்து நல்லா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடித்தல் திருத்தல் இல்லாமல் நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷனை கொடுங்க ஓகேங்களா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்த கட்டமாக எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக எழுதுங்க. பேஜஸை ஃபில் பண்ணுங்க ஓகேங்களா. எந்த கொஷினும் தெரியல விட்டுடலாம் அப்படின்ற மட்டும் நினைக்காதீங்க. இது மாதிரி தான் விட்டு இந்த இடத்துல இருக்கீங்க, இல்லைனா பப்ளிக் எக்ஸாம்லேயே பாஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்களால் பாஸ் ஆகிருக்கலாம். அதனால் எதையுமே விடாதீங்க. கண்டிப்பாக எல்லா கொஷினும் எழுதுங்க. தெரியுதோ தெரியலனாலும் ஓன் ரைட் எழுதுங்க. மற்றபடிக்கு சும்மா மட்டும் உட்காராதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 3 மணி நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்க ஓகேங்களா. நம்ம அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஜாலியாக பேசணும் போகிறோம், ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாம் கால உள்ள போயிட்டீங்கன்னாவே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய நோக்கம், உங்களுடைய மைண்ட் எல்லாம் நம்ம படித்தது எழுதணும், தெரியலனாலும் எழுதணும் அப்படின்ற மாதிரி வாங்க ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கான நேரத்தை அங்கேயே வீணடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பாஸ் ஆக முடியாது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு எல்லாருமே அழகாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுதுங்க. மேலும் மாணவ செல்வங்கள் ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் அப்புறம் பாஸ் அப்படின்னு. 25 மார்க் எடுத்தால் பாஸ்ப்பா. ஆனால் 25 மட்டும் கரெக்டாக நீங்கள் எழுதுறாதீங்க. அவ்வளோ மார்க் தான் எழுதணுமான்னா அவ்வளோ மார்க்கில் எழுதாதீங்க. இன்டர்னல் உங்களுடைய ஆசிரியர்கள் 10 மார்க் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகலாம். சப்போஸ் அவங்க 7, 8, 9 போட்டிருந்தாங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. நீங்கள் எழுதுங்க, ஒரு 60 மார்க் எழுதுங்க, 70 மார்க் எழுதுங்க, ஏன் 100 மார்க் கூட எடுங்க. ஒரு எக்ஸாமில் ஃபெயிலாக இருக்கும், 100 எக்ஸாமில் பாஸ் ஆகணும். எவ்வளோ மார்க்குன்னு கேட்டால் சென்டம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களே ஒரு ஜாலியாக ஒரு நம்பிக்கையோடு சொல்லலாம், நெக்ஸ்ட்டு நான் சென்டமே எழுதிட்டேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் ஒன்றா எடுக்கலாம். ஜஸ்ட்டு பாஸ் மார்க் மட்டும் எழுதிட்டு வரலான்னு யாருமே நினைக்காதீங்க. ஃபுல் மார்க் எழுதுங்க. நல்லா எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். பேஜஸை கொடுத்துருக்க ஆன்சர் ஷீட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க ஓகேங்களா. நல்லா எழுதுங்க. தமிழில் பார்த்திங்கன்னா இந்த கட்டுரையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா சூப்பராக அழகாக ஹெட்டிங் போட்டு சைடு ஹெட்டிங்லாம் போட்டு நல்லா எழுதுங்க. உங்களுடைய மாணவ செல்வங்கள் எல்லாருமே பெரும் விதத்தில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதை முக்கியமாக சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன ப்ரோ எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க, என்னுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எங்கன்னு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக போட்டிருக்கேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துறீங்க. உங்களுக்கு குரூப்பில் போட்டோன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. நீங்களும் பொறுமையாக உட்காந்து எப்போ வேணால் படிச்சுப்பீங்க. ஸோ அதுக்கான நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் போய் பாருங்கள். மாணவ செல்வங்கள் அது ஜஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், அதையே படிச்சுட்டு போகாதீங்க. அதுவும் வரும், நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு பழைய பார்த்திங்கன்னா சிலபஸ் எதாவது புது சிலபஸும் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக ஃப்ரீயாக ஜாலியாக எழுதுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வர வரைக்கும் படிங்க ஓகேங்களா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது, சண்டே மட்டும்தான். சண்டே முடிச்சுன்னா மண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் எக்ஸாமு. ஸோ எல்லாமே பி ப்ரிப்பேராக ரெடியோடு இருங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கான அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் A to Z நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.